வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான, அதே சமயம் ரொம்பவே நடைமுறைக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். வணக்கம். தலைப்பு என்னன்னா, பிரச்சனைகளை கையாளுவது எப்படி? இதுக்காக நாம ராபர்ட் ஆடம்ஸ் என்கிற ஒரு ஞானியோட நவம்பர் 22, 1990 தேதியிட்ட ஒரு சத்சங்க உரையோட குறிப்புகளை எடுத்திருக்கோம். ம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உரை அது. ஆமா, சரி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாம என்ன செய்வோம்? அதையே சுத்தி சுத்தி யோசிப்போம். அதேதான், தீர்வென்னு மண்டையை உடைச்சுப்போம். ஆனா ராபர்ட் ஆடம்ஸ் சொல்ற இந்த ஐடியா நம்ம போற திசைக்கு நேர் எதிரா இருக்கு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனையை தீர்க்க நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. முதல்ல அத ஓரமா வைங்க. வச்சுட்டு இந்த பிரச்சனை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களையே கேளுங்கங்கறாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? நிச்சயமா, ஒரு பிரச்சனையை கண்டுக்காம விட்டா அது இன்னும் பெருசா ஆயிடாதான்னு ஒரு கேள்வி வரும். அதேதான். இதத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரி. நாம இயல்பா சொல்ற ஒரு வாக்கியம், எனக்கு ஒரு பிரச்சனை. ம் அது பண பிரச்சனையா இருக்கலாம், உடல்நல பிரச்சனையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த எனக்குங்கிற வார்த்தையோட தான் ஆரம்பிக்கிறோம். ஆமா. ராபர்ட் ஆடம்ஸ் சொல்றாரு, எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேரே அந்த ஒரு வார்த்தை தான். நாம அந்த நான் என்பத நம்ம உடம்போடவும் மனசோடவும் முடிச்சு போட்டு பாக்குறது தான் ஒரே பிரச்சனைங்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? இதுதான் இந்த போதனையோட மையமே. அதாவது, நாம நான்னு சொல்லும்போது நம்மளோட பெயர், உருவம், படிப்பு, வேலைன்னு ஒரு அடையாள கட்டமைப்புக்குள்ள நம்மள நாம வச்சுக்கிறோம். ஓ, ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சுக்கிற மாதிரி. அதேதான். ஆனா உண்மையான நான் அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ், அதாவது தூய உணர்வு நிலை. இத ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. நாம பார்க்கிற நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் எல்லாமே அந்த திரையில ஓடுற படம் மாதிரி. ம். நாம அந்த படத்துல வர்ற ஒரு கதாபாத்திரம் தான் நானுன்னு தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில நாம யாரு? அந்த திரையே தான். அந்த திரைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. வாவ். படம் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், ஆனா திரை அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். அதுபோல இந்த உணர்வு நிலைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனைகள் எல்லாமே அந்த படத்துல வர்ற கதாபாத்திரங்களுக்கு தான். அதாவது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தான். இந்த சினிமா தியேட்டர் உதாரணம் ரொம்ப நல்லா புரிய வைக்குது. ஆனா நடைமுறையில இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. சொல்லுங்க. உதாரணத்துக்கு, உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி ஒருத்தர் நம்ம மேல கோர்ட்ல கேஸ் போடுறாருன்னு வச்சுப்போம். அப்போ பயம், கோபம், பதட்டம் எல்லாம் வருமே. இயல்புதான். அதை எப்படி ஒரு சினிமா மாதிரி பாக்குறது? நான் இந்த உடல் இல்லைன்னு சும்மா இருந்தா அது பொறுப்பில்லாத தனம் ஆகாதா? ரொம்ப நல்ல கேள்வி. ராபர்ட் ஆடம்ஸ் எங்கேயுமே செயலை விட சொல்லல. ஓ, அப்படியா? செய்ய வேண்டியது கண்டிப்பா செய்யணும், வழக்கறிஞரை பார்க்கணும், கோர்ட்டுக்கு போகணும். ஆனா அதோட முடிவு மேல பற்றில்லாம ஒரு பதட்டமும் இல்லாம செய்யணும். உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான புரிதலோட செயல்படணும்னு சொல்றீங்க. ஆமா. யாரு கோர்ட்டுக்கு போறா? இந்த உடம்பு போகுது. யாருக்கு இந்த கவலை வருது? இந்த மனசுக்கு வருது. ஆனா நான் இந்த உடம்பும் இல்ல, மனசும் இல்ல. நான் அந்த சாட்சி, அந்த திரை. இந்த மனநிலையிலிருந்து செயல்படும்போது நம்மளோட செயல்கள் இன்னும் தெளிவா சரியா இருக்கும். ஏன்னா பயமும் பதட்டமும் தான் நம்மள தப்பான முடிவுகள் எடுக்க வைக்குது இல்லையா? ஓ, அப்போ இது செயலை நிறுத்துறதில்ல, செயலுக்கான மனநிலைய மாத்துறது. மிகச்சரியா சொன்னீங்க. குறிப்புகள்ல சொல்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரே பிரச்சனையில திரும்ப திரும்ப சிக்கிறவங்க அந்த பிரச்சனையோட மட்டத்திலே இருந்து எதிர்வினை ஆற்றுறதுனால தான் அந்த சுழற்சி தொடருதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? 100%. ஒரு செயலுக்கு நாம உணர்ச்சி பூர்வமா எதிர்வினையாற்றும் போது ஒரு புதிய கர்மாவை உருவாக்குறோம். அந்த கர்மா அதே மாதிரியான சூழ்நிலையை நமக்கு திரும்ப திரும்ப கொண்டு வரும். ம். ஆனா நாம சாட்சியா இருந்து பதட்டப்படாம செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சா அந்த பழைய கர்மா கழிஞ்சு போகுமே தவிர புதுசா எதுவும் உருவாகாது. அடடா, இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. உங்க குறிப்புகள்ல இன்னொரு உதாரணம் இருக்கு. கழுத்துல கட்டி வர்ற ஒருத்தர் ஆமா. டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் அந்த கட்டிய மட்டும் வெட்டி எடுக்கறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அது உடம்புல வேற ஒரு இடத்துல வருது. இது விளைவா மட்டும் சரி பண்றது. நாம பிரச்சனைகளை மேலோட்டமா சரி செஞ்சா அது வேற ரூபத்துல திரும்ப வரும்னு சொல்றீங்க. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மூல காரணம் தான் சொல்றீங்களா? ஆமா. எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அது நான் இந்த உடல், இந்த மனம் அப்படின்னு நாம நம்மள தவறா அடையாளப்படுத்திக்கிறது தான். ஓ. கழுத்தில் இருந்த கட்டியை வெட்டி எடுக்கிறது விளைவை சரி பண்றது மாதிரி.
ஆனா மூல காரணமான அந்த தவறான அடையாளத்தை சரி செஞ்சா கட்டியே உருவாகாது. பிரச்சனைகளே தோன்றாது. ஆமா, ஏன்னா பிரச்சனைகள் உண்மையில இல்ல, அது நம்ம மனசோட ஒரு தோற்றம் மட்டும்தான். நீங்க அந்த மூல காரணமான உணர்வு நிலையோட உங்களை இணைச்சு பார்க்கும்போது பிரச்சனைகள் தானா கரைஞ்சு போயிடும். சரி, நீங்க சொல்றது புரியுது. மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த மூல காரணம் நான் என்கிற தவறான புரிதல். அதை சரி செய்யணும். ஆனா எப்படி? மூலத்திற்கு செல்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்றேன். உதாரணமா, எனக்கு வேலையில பெரிய டென்ஷன் ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி. உடனே அந்த டென்ஷனை சரி பண்ண போகாம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த எனக்குங்கிற உணர்வு உடம்புல எங்கிருந்து வருதுன்னு கவனிக்கணும். நெஞ்சில இருந்தா, தலையில இருந்தா? ஆமா, அந்த உணர்வையே புடிச்சுக்கிட்டு இந்த நான் யாருன்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு பதிலுக்கு காத்துராம அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். மனசு பல பதில்களை சொல்லும். நீதான் இவன், உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கதை சொல்லும். ஆனா அதை வாங்கிக்காம அந்த அமைதியிலேயே இருந்தா அந்த நான்கிற எண்ணத்தோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் சுய விசாரணை. கேள்வியை கேட்டுட்டு பதிலுக்கு காத்துராம அமைதியா இருக்கணும்ங்கிறது தான் இங்க முக்கியம். ஏன்னா பதில் மனசுல இருந்து வந்தா? அதுவும் அகங்காரத்தோட ஒரு பகுதி தான். அருமை, நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. ஓ. பதில் மனதிலிருந்து வராது. அந்த அமைதியிலிருந்து ஒரு உணர்வாக, ஒரு தெளிவா அது தானாகவே வெளிப்படும். அந்த அமைதிதான் உண்மையான நான். உங்க குறிப்புகள்ல ஒரு மாணவர் கேக்குற கேள்வி எனக்கும் இருந்துச்சு. நீங்க பேசுறத கேட்டா 2 நான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சொல்லுங்க. ஒன்னு பிரச்சனையில சிக்கிற தனிப்பட்ட நான், இன்னொன்னு பிரச்சனையே இல்லாத தூய உணர்வு நிலையான நான். இது குழப்பமா இல்லையா? ஆரம்பத்துல குழப்பமா தான் இருக்கும். ஆனா அது ரொம்ப எளிமையானது. தனிப்பட்ட நான் என்பது அகங்காரம். அது ஒரு எண்ணம் மட்டும்தான். சரி. உண்மையான நான் என்பது அந்த எண்ணம் இல்லை. அது நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு. அதுதான் அந்த திரை. நாம நான் யார்னு விசாரிக்கும்போது அந்த தனிப்பட்ட பொய் நான்கிற எண்ணம் கரைஞ்சு போகும். மிச்சம் இருக்கிறது அந்த உண்மையான அமைதியான நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு மட்டும்தான். அதேதான். சரி, ஒருத்தல் இந்த உண்மையான நான்கிற நிலையை உணர்ந்துட்டா, அதாவது ஞானம் அடைஞ்சிட்டா, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் நினைச்சதெல்லாம் செய்யலாமா? அவருக்கு எந்த விதிகளும் கிடையாதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ராபர்ட் ஆடம்ஸ் இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆத்ம உணர்தல் என்பது நினைத்ததை செய்வதற்கான ஒரு உரிமம் கிடையாது. அது அகங்காரத்துக்கான கொண்டாட்டமும் கிடையாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா. உண்மையான ஞானம் வந்தா அளவற்ற கருணை, அன்பு, பணிவு இது எல்லாமே இயல்பா வெளிப்படும். ஒருத்தருக்கு இந்த முழு பிரபஞ்சமே தன்னோட உடம்பு மாதிரி தோணும். அப்போ எப்படி அவரால இன்னொருத்தரை காயப்படுத்த முடியும்? சாத்தியமே இல்ல. அடைஞ்சிட்டேன், அதனால நான் செய்யறது தான் சரி அப்படின்னு யாராவது சொன்னா அவங்க இன்னும் அகங்காரத்துல தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? 100%. நான் செய்வது சரியா தவறா, அல்லது நான் ஞானம் அடைந்து விட்டேனா, அல்லது நான் யாரையாவது காயப்படுத்தி விடுவேனோ, இந்த மாதிரி சந்தேகங்களும் கேள்விகளும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலே உங்க அகங்காரம் இன்னும் ரொம்ப பலமா உயிர்ப்போட இருக்குன்னு அர்த்தம். ஆமா, உண்மையான ஞான நிலையில செயல்கள்லாம் சிந்திச்சு செய்யப்படுறதில்ல. அது பிரபஞ்சத்தோட இசைக்கு தகுந்த மாதிரி தன்னிச்சையா சரியா நடக்கும். அங்க யோசிக்கிறதுக்கு ஒரு நான் இருக்காது. நீங்க சொல்றத பார்த்து உண்மையான ஞான நிலையில செயல்கள் தானா நடக்கும்னு புரியுது. ஆனா அந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மனசோட போராட்டம் பயங்கரமா இருக்குமே. ஒரு இடத்துல அமைதியா உட்காரவே முடியலையே. மனசு குரங்கு மாதிரி அங்கேயோ இங்கேயோ தாவிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் வழிகள் அந்த உரையில சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா. சுய விசாரணை தான் நேரடியான வழி. ஆனா அதுக்கு மனசு கொஞ்சம் பக்குவப்படணும். அது வரைக்கும் சில துணை பயிற்சிகள் இருக்கு. சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? முதலாவது, உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி நான் மந்திரம். நான். ஆமா, மனசுக்குள்ள வேற எந்த சிந்தனையும் இல்லாம நான் அப்படின்னு மெதுவா சொல்லிட்டே இருக்கணும். இப்படி சொல்லும்போது அந்த 2 நான் வார்த்தைக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி, ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதியில நம்ம கவனத்தை செலுத்த பழகணும். ஆமா, போக போக அந்த அமைதி தான் நம்மளோட இயல்பான நிலைன்னு புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல டெக்னிக் மாதிரி தெரியுது. மனச ஒரு விஷயத்துல குவிக்கிறதுக்கு இது உதவும். வேற என்ன வழிகள் இருக்கு? அடுத்தது சாட்சியாக இருத்தல். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. உங்க மனசுல என்ன எண்ணம் ஓடுனாலும், உடம்புல என்ன உணர்ச்சி வந்தாலும் அதை எந்த விதமான தீர்ப்பும் சொல்லாம நல்லது கெட்டதுன்னு பிரிக்காம சும்மா கவனிக்கணும். வானத்துல மேகம் வந்து போறத பாக்குற மாதிரி நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போதே அதுங்களோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். கரெக்ட்.
இது எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. ஒரு நாள் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு பயங்கரமா ஹார்ன் அடிச்சு கத்திட்டு இருந்தேன். ம். அப்போ நான் பிரச்சனையோட மட்டத்துல தான் இருந்திருக்கேன். இந்த போதனைப்படி நான் செஞ்சிருக்க வேண்டியது, யாருக்கு இந்த கோபம் வருதுன்னு கேட்டு அந்த கோபத்தை கவனிக்கிறது தானா? மிகச்சரியா சொன்னீங்க. அப்படி செஞ்சிருந்தா அந்த கோபம் உங்களுக்கானதா இல்லாம வெளியிருந்து வர்ற ஒரு உணர்ச்சியா தெரிஞ்சிருக்கும். அதோட சக்தி தானா குறைஞ்சிருக்கும். ஓ, இன்னும் 2 வழிகள் இருக்கு. ஒன்னு பக்தி அல்லது சரணாகதி. சரணாகதி. உங்க பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் எல்லாத்தையும் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உயர் சக்திகிட்டயோ கடவுள்கிட்டயோ முழுசா ஒப்படைச்சிடுறது. என்னால முடியல, எல்லாம் உன் செயல். ஆமா, என் விருப்பம் இல்ல, உன்னுடையதே நடக்கட்டும்னு முழுமையா சரணடைஞ்சிட்டா மனசு அமைதியாயிடும். எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் கிட்ட விட்டுடுறதுன்னு சொல்றீங்க. இது நிறைய பேருக்கும் எளிதா இருக்கும். கடைசி வழி என்ன? கடைசி வழி நம்மகிட்ட இருக்கிற ஒரே உண்மையான சுதந்திரத்தை புரிஞ்சுக்கிறது. அது தேர்வு செய்யும் சுதந்திரம். அதாவது, நமக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம கையில இல்ல, அது கர்மாவின்படி நடக்குது. ஆனா அதுக்கு எப்படி எதிர்வினையாற்றணுங்கிறது நம்ம கையில இருக்கு. நாம கோபப்படலாமா இல்ல அமைதியா உள்நோக்கி திரும்பலாமாங்கிற தேர்வு நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, அந்த உள்நோக்கி திரும்புற தேர்வு செய்யறது தான் உண்மையான சுதந்திரம். ராபர்ட் ஆடம்ஸ் இன்னொரு அழகான விஷயத்தையும் சொல்றாரு. சொல்லுங்க. காலையில கண் விழிச்சதும் முதல் எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கணம் இருக்கும் பாருங்க, அந்த அரைத்தூக்க நிலை. ம். அதே மாதிரி ராத்திரி தூண்டு போறதுக்கு முன்னாடி எல்லா சிந்தனையும் அடங்குற ஒரு கணம். அந்த 2 கணங்களுமே நாம இயல்பா நம்மளோட உண்மையான நிலையில இருக்கிற நேரங்கள். ஓஹோ. அந்த கணத்தை உணர்வுபூர்வமா பிடிக்க முயற்சி செஞ்சா அந்த அமைதி நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கும். அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, பிரச்சனைகளோட மல்லு கட்டுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனை யாருக்குன்னு கேட்டு அந்த நாங்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடினா பிரச்சனையும் அந்த நாங்கிற எண்ணத்தோட சேர்ந்து காணாம போயிடும். தீர்வு பிரச்சனையை சரி பண்றதுல இல்ல, பிரச்சனை யாருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. அதுவும் அந்த தீர்வு அமைதியில தான் இருக்கு. மிகச் சரியாக தொகுத்து சொன்னீர்கள். அதுதான் இந்த உரையின் சாராம்சம். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. இந்த உரையாடல்ல இந்த உலகமே ஒரு கனவு, ஒரு மாயைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மாணவர் கேக்குறாரு, அந்த கனவை காண்பவர் யார் அப்படின்னு. ஆமா. அதுக்கு ராபர்ட் ஆடம்ஸ் ஒரு ஆச்சரியமான பதில சொல்றாரு, யாரும் இல்லை. யாரும் இல்லை. ஆமா. அப்படியானா யோசிச்சு பாருங்க, நான் யார்னு நாம செய்யற இந்த ஆழமான விசாரணை கூட அந்த கனவோட ஒரு பகுதியா இருந்தா என்ன பண்றது? கனவை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதை விட்டுட்டு எந்த அமைதியில இந்த கனவே தோன்றி மறையுதோ அந்த அமைதியை வெறுமனே கவனிச்சா என்ன நிரலும்? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்.